என்னோட கார்டு என்னோட ஸ்லிப்பு என் கையில் இருக்குது. நான் உள்ளே போய் ஓட்டு போடலான்னு போனேன். உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பதிலாக வேறு யாரோ ஓட்டு உள்ளே போட்டாங்க. இது மாறி இருக்காட்டு இது சம்மந்தமாக புகார் கொடுக்கணும். கண்டிப்பாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உள்ளே உங்களுக்கு பதிலாக ஆள் போட்டாங்க, ஃபர்தா போட்டுட்டு தான் வந்தாங்க. யார் போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. சைன் எடுத்து காமிக்க சொல்கிறேன், காமிக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌடாக இருக்குது, அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் வந்துட்டேன் சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷாக்காக இருக்குது சார். நான் இப்போ தான் வர்றேன், மணி 11:15 ஆகுது. நான் இப்போ தான் வர்றேன். எனக்கு யார் போட்டாங்கன்னு தெரியல. உள்ளே சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியல சார் என்ன நடந்துச்சு, உள்ளே யார் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. என்னோடய ஓட்டை வேறு ஒருத்தவங்க போட்டாங்க. என் கையில் ஸ்லிப்பு, என் கையில் கார்டு இருக்குது. நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் உள்ளே வேறு யாரோ போட்டதாக சொல்லி என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சார். வாக்களிக்க வந்த பெண்ணுடைய வாக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கு. அதிர்ச்சியை கிளப்பிருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். சர்க்கார் பட பாணியில தன்னுடைய வாக்க வேறு யாரோ செலுத்திட்டாங்கன்னு பெண் குற்றம் சாட்டியிருக்காங்க. 49 முறைய தனக்கு வழங்கணும் அப்படின்னும் வலியுறுத்தி இருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் இன்னைக்கு காலையில 7 மணில இருந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. காலை 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 2021 தேர்தல போட்டியிட்டு ஜெயிச்ச திருமகன் அவர்கள் உயிரிழந்த நிலையில 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இந்த இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய EVKS இளங்கோவன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. ஆனா அவரும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில இப்போ இடைத்தேர்தலானது ஈரோட்டில் நடந்துட்டு வருது. இந்த சூழல்ல ஈரோடு மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில 168 பூத்துல ஃபரிதா பேகம் அப்படின்றவங்க வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ வாக்களிக்க போகும்போது ஃபரிதா பேகத்தினுடைய வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டிருக்கிறதா வாக்குச்சாவடியில தெரிவிச்சிருந்திருக்காங்க. இத கேள்விப்பட்ட உடனே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க ஃபரிதா பேகம். முறைகேடுகளை கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இது தொடர்பா பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் அலுவலர் சொல்லி இருந்திருக்காரு. அதே போல 49 முறைய தனக்கு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையும் அந்த பெண் விடுத்திருக்காங்க. இதன் காரணமா இடைத்தேர்தல் நடந்த இடத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு.